முடியாது, உழைப்பாளராகவும் இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட தத்துவத்திற்கு எதிரான ஒருவரை நீங்கள் எப்படி உங்கள் கட்சியிலே உறுப்பினராக நீங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும்? எனவே பார்ப்பனர்களை உறுப்பினராக சேர்ப்பதை பற்றி நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரிவோல்ட் பத்திரிகை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. அதே போல நெல்லூரிலே நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு கடுமையான தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு ஒரு மாநாடு ஒன்றை கூட்டுகிறார்கள். அந்த மாநாட்டில் பார்ப்பனர்களை பார்ப்பனர் அல்லாத கட்சியான நீதி கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று நீதி கட்சியிலே இருக்கிற ஒரு பிரிவினர் வலியுறுத்துகிறார்கள். அந்த காலகட்டத்திலே ரிவோல்ட் பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதுகிறது. பார்ப்பனர்களை அதிலே நீங்கள் சேர்க்காதீர்கள் என்று ஒரு தலையங்கம் எழுதிவிட்டு அந்த தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ரிவோல்ட் பத்திரிகையை தொடர்ச்சியாக படித்து பல்வேறு ஆழமான கருத்துகள் சிந்தனைகள் அதில் இருந்தாலும் கூட அதில் இடம் பெற்றிருக்கிற ஒரு ஆழமான சிந்தனைகளே ஒன்று, இந்த பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற இரண்டு பிரிவு மக்களுக்கு இடையே இருக்கின்ற சாதி எதிர்ப்பு உணர்வு எந்த தன்மையிலே இருக்கிறது என்பதை பற்றி அந்த தலையங்கம் ஒரு அருமையான ஒரு ஆய்வு ஒன்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பார்ப்பனருடைய வகுப்புவாதம் எப்படி இருக்கிறது, பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய சாதி எதிர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அந்த தலையங்கத்திலே குறிப்பிடுகிற போது, இட் இஸ் a settled fact that the Brahmins as a class are determinedly opposed to all ideas of progress, and all Brahmins from the most learned to the most ideal Purohit are dead against the abolition of caste. பார்ப்பனர்களை புரோகிதர்களிலிருந்து உயர்ந்த நிலையில் இருக்கிற அத்தனை பேருமே சாதி ஒழியக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை உள்ளவர்கள். இது பார்ப்பனருடைய தன்மை. Whereas to non-Brahmins as a community, thanks to the divisions between them and thanks to the originators of the division, அவர்களுக்கு இந்த சாதி பிளவையும் பார்ப்பனர்களாக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சாதியை ஏற்படுத்தியவர்களையும் அவர்கள் நன்றியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் desire to destruction of caste, ஆனால் சாதியை ஒழிக்க விரும்புகிறார்கள். இது இரண்டு பேருக்கும் பார்ப்பனருடைய சாதி ஒழிப்புக்கும் பார்ப்பனர்களாக சாதி ஒழிப்புக்கும் உள்ள வித்தியாசம். Brahmins as a community uniformly hold that if the caste system is destroyed, a death blow will be dealt to Hinduism, which in its turn will overthrow the superiority of Brahmins. எனவே அவர்கள் பார்ப்பனர்கள் நன்றாக கம்யூனிட்டி ஒரு சமூக ரீதியாக ஒட்டுமொத்தமாக எல்லோரும் என்ன கருதுகிறார்கள் என்று சொன்னால், ஜாதி அமைப்பு அழிக்கப்பட்டால் இந்து மதம் அழிக்கப்பட்டுவிடும். இந்து மதம் அழிகிற போது பார்ப்பனருடைய மேலாண்மை என்பதும் அழிந்துவிடும் என்பதிலே அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பார்ப்பனர் அல்லாத மக்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற சாதி பிளவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சாதி தந்தர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏற்றுக்கொண்டு இவர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். எனவே இரண்டு பேருக்கும் சாதி எதிர்ப்பு என்று பேசப்பட்டாலும் இந்த சாதி எதிர்ப்பில் இருக்கிற குணாம்ச ரீதியான வேறுபாடு இங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, the rungs of the social order are so arranged that the topmost rank is inaccessible from the next one. அதாவது ஒருத்தர் மேல இருக்கிறவனுக்கும் அடுத்த நிலையில இருக்கிறவனுக்கும் லேடர், அம்பேத்கர் சொன்ன மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி கடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு இந்த சாதி ஏணிப்படி என்பது அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ப்பனர் இல்லாத பிரிவும் தனக்குடைய சாதி தன்மையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சாதிக்கு காரணமாக இருக்கின்றவரையும் ஏற்றுக்கொண்டு அதன் தன்மையிலே இருந்து கொண்டு இவன் சாதி எதிர்ப்பை இவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் பார்ப்பான் மேலிருந்து கீழ்மட்டம் வரை ஒட்டுமொத்த சமூகமாக இருந்து கொண்டு அவன் சாதி அமைப்பை ஆதரித்து கொண்டிருக்கிறான். இந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தத்துவார்த்தமான ஒரு கருத்தை ரிவோல்ட் பத்திரிகை முன்வைக்கிறது. பல்வேறு தளங்களிலே ரிவோல்ட் பத்திரிகை தன்னுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக சைவர்களோடு நடத்திய ஒரு போராட்டம். சைவர்கள் திருநெல்வேலியே ஒரு மாநாட்டை கூட்டுகிறார்கள். அந்த மாநாட்டிலே மிக மோசமான பார்ப்பனிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. மாநாட்டிற்கு போவதற்கான சைவர்களுக்கு கூட சைவத்தை பற்றி பல கேள்விகளை கேட்டுதான் உள்ளே அனுப்புகிறார்கள். தீண்டாமையை ஆதரிக்கின்ற அளவுக்கு அதில் தீர்மானங்கள் வருகிறது. எனவே அதை எதிர்த்து ரிவோல்ட் பத்திரிகை குரல் கொடுக்கிறது. அதற்கு பிறகு சுயமரியாதைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து சுயமரியாதை
சைவர்கள் என்கின்ற ஒரு தனி அமைப்பை இவர்கள் உருவாக்கி இவர்கள் பட்டுக்கோட்டையிலே ஒரு மாநாட்டை போட்டு சுயமரியாதை சைவர்கள் மாநாடு, சைவத்திற்கு தீண்டாமை ஆதரித்து பார்ப்பனியத்திற்கு துணை போகின்ற சைவர்களை எதிர்த்து சுயமரியாதை இயக்கத்திலே இருக்கிற சைவர்கள் ஒரு மாநாடை அவர்கள் பட்டுக்கோட்டையிலே நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டிலே முருகப்பா அவர்கள், குமரன் ஆசிரியர் முருகப்பா அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். தண்டபாணி வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறார். பல சுயமரியாதை இயக்கத்திலே இருக்கிற மதத்திலே நம்பிக்கை இல்லை, ஜாதியில நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பார்ப்பன அல்லாத சைவர்கள் சைவத்திற்கு மாநாடு நடத்தி பார்ப்பனியத்திற்கு துணை போகிறார்கள் என்று சொன்னவுடன் அவர்களை சந்திப்பதற்கு சுயமரியாதை இயக்கத்தில் உள்ள சைவர்கள் ஒரு மாநாடு கூட்டி அவர்கள் என்ன கருத்து வைக்கிறார் என்று சொன்னால், அன்பே சிவம் அப்படின்னா கருத்து. சைவத்தினுடைய கருத்து அன்பே சிவம். அப்ப அன்புக்கு எதிராக எந்த கருத்தை முன்வைத்தாலும் அவன் சைவன் கிடையாது என்று ஒரு தீர்மானத்தை சொல்றாங்க. நெற்றியில விபூதி பட்டை போட்டுட்டு தான் சைவன் இருக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா எவனும் விபூதி பட்டை போட வேண்டுங்கிற அவசியமே கிடையாது என்று சைவத்துக்குள்ளே ஒரு கழகத்தை நடத்துகின்ற அளவிற்கு அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி இப்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் ஒருவர் காந்தியை பற்றி ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார், ஜெயமோகன் என்று நினைக்கிறேன். அவர் அந்த நூலில் சொல்றாரு, வைக்கம் போராட்டத்தில் வந்து பெரியாருடைய பங்குங்கிறது ரொம்ப குறைவு, பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்தில் எந்த பங்கு எடுத்துக்கல, அதை வந்து மிகைப்படுத்தி இங்க வந்து வைக்கம் போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க என்கிற கருத்துக்கள் வந்து அதுல பதிவு செய்யப்பட்டதாக நான் அதை படிக்கல, தோழர்கள் வந்து சொன்னாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற அளவுக்கு வைக்கம் போராட்டத்தை அங்கே நடத்திய SNDP என்று சொல்லப்படுகிற அமைப்பு, ஈழவர்களை கொண்ட அமைப்பு, அந்த SNDP என்கின்ற அமைப்பு தான் நாராயணகுரு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் வைக்கம் போராட்டத்திற்கு பின்னால் என்று அத்தனை போராட்டத்திற்கும் ஒரு பின்புல சக்தியாக இருந்து நடத்தினது. அவர்கள் வந்து ஒரு மாநாடு போடுகிறார்கள். அந்த மாநாட்டிலே பெரியாருடைய படம் திறந்து வைக்கப்படுகிறது. SNDP 1929ஆம் ஆண்டு ஒரு மாநாடு போட்டு பெரியார் படத்தை அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அந்த பெரியார் படத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்றவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் கோவிந்தன் அவர்கள். ஆனால் SNDP செயலாளர், அந்த செயலாளராக இருக்கின்ற பேசுகிற அந்த உரையிலே, பெரியார் படத்தை திறந்து வைத்து பேசுகிற உரையிலேயே அவர் தெளிவாக சொல்கிறார், my first acquaintance with E.V. ராமசாமி was during the வைக்கம் சத்தியாகிரகம் days என்று சொல்லிவிட்டு, எந்த அமைப்பு SNDP அமைப்பு நாராயணகுரு அமைப்பு வைக்கம் போராட்டத்திற்கு பின்னால் இருந்து போராடியதோ அந்த அமைப்பை சேர்ந்த செயலாளர் பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து விட்டு சொல்கிறார், E.V. ராமசாமி was a life and soul of வைக்கம் சத்தியாகிரகா என்று சொல்லி பதிவு செய்கிறார். ஆனா இப்ப என்ன பேசலாம்னா, இவன் வந்து பெரியார் வந்து எதுக்குமே சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார். மிக அற்புதமான பெரியாரை பற்றியான உரைகள் வந்து அந்த உரையாக அந்த உரை அமைந்திருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை நாம் எடுத்துட்டு போலாம். ஜாதியை பற்றி, டயரை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். புத்தூசி குருசாமி அவர்கள் இதிகாசத்தை பற்றி தமிழில் எழுதிய பல கட்டுரைகள் ரிவர்ட் பத்திரிகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டன. ராமாயணத்தை பற்றி, மகாபாரதத்தை பற்றி, புராணத்தை பற்றி. அந்த கட்டுரைகள் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றன. சில வாரங்கள் புத்தூசி குருசாமியுடைய கட்டுரை தடைப்பட்டது. தடைப்பட்டவுடன் பல மாநிலங்களிலிருந்து கடிதங்கள் குவிகின்றன. ஏன் அந்த இதிகாசத்தை பற்றிய தொடர் நின்று விட்டது என்று பல்வேறு கேள்விகள் வருகிறது. அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அது நின்று விட்டது, பிறகு வரப்போகிறது என்று அதற்கு விளக்கம் எழுதிவிட்டு அதற்கு பிறகு எழுதுகிறார்கள். அதிலே ராமாயணத்தை பற்றி வந்த கருத்துக்களை எல்லாம் புத்தூசி குருசாமி அவர்கள் காந்தியடிகளுக்கு அனுப்பி வைக்கிறார். காந்தியடிகள் ராமாயணத்தை பற்றி இவர் அனுப்பிய ரிவோல்ட் பத்திரிகை அனுப்பிய கட்டுரைகளை எல்லாம் படித்ததற்கு பிறகுதான், அதற்கு முன்பு ராமனுடைய பக்தியை, ராமனுடைய ராமபஜனையை செய்து கொண்டிருந்த காந்தி புத்தூசி குருசாமியுடைய ரிவோல்ட் பத்திரிகையில வெளிவந்த ராமாயணத்துடைய கட்டுரைகளை படித்ததற்கு பிறகு, நான் சொல்லுகிற ராமன் என்பவன் ராமாயணத்தில் வருகிற ராமன் அல்ல என்ற ஒரு வாக்குமூலத்தை காந்தியார் கொடுத்தார். காந்தியார் வழியாக அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க வைத்த சாதனையை செய்தது ரிவோல்ட் பத்திரிகை. அதில் எழுதிய புத்தூசி குருசாமியினுடைய எழுத்துக்கள் என்பதை நாம் இதிலே பதிவு சொல்ல வேண்டும். பெண்ணுரிமை பற்றி மிக புரட்சிகரமான கட்டுரைகள் ரிவோல்ட் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. தேசிய இயக்கம்
அந்த காலத்திலே நாங்களும் பெண்ணுரிமை பற்றி பேசியது. திருவிக கூட பெண்களுடைய சிறப்புகளை பற்றி பேசினார். ஆனால் தேசிய இயக்கம் பேசிய பெண்ணுரிமைக்கும் சுயமரியாதை இயக்கம் பேசிய பெண்ணுரிமைக்கும் அடிப்படையிலே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. தேசிய இயக்கம் பேசிய பெண்ணுரிமை ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல குடும்பத்தை பராமரிக்கிற இந்து பெண்ணாக, ஒரு நல்ல பக்தி பெண்ணாக, நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருந்து கொண்டு குடும்பத்தை கவனிப்பது போல், குழந்தைகளை கவனிப்பது போல், கணவனுக்கு சேவை செய்வது போல் நாட்டுக்கும் சேவை செய்ய வேண்டும். இதுதான் தேசிய இயக்கம் சொன்ன பெண்ணுரிமை. ஆனால் சுயமரியாதை இயக்கம் சொன்ன பெண்ணுரிமை பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும், பெண்களுடைய திருமண முறை என்பதிலே மாற்றம் வர வேண்டும், பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வழங்க வேண்டும், பெண்களுடைய கர்ப்பத்தடை என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்று பெண்ணடிமைக்கு அடிப்படையான காரணிகளாக இருக்கின்ற பிரச்சனைகளை கேள்வி எழுப்பியது சுயமரியாதை இயக்கம். எனவே அந்த கருத்துக்களை நாம் இந்த ரிவோல்ட் பத்திரிகையிலே நாம் காண முடிகிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்றை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிறுக்கு என்கின்ற பெயரில் ஒரு கட்டுரை ஒன்று ரிவோல்ட் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அந்த கிறுக்கு என்கின்ற அந்த கட்டுரை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடலாக அது எழுதப்பட்டிருக்கிறது. மனைவி நன்றாக ஆங்கிலம் படித்த பெண், கணவனும் நல்ல வசதி படைத்த பணக்கார நிலையில இருக்கிற பெண். மனைவி ஆங்கிலம் படித்த பெண் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், கணவர் கையில பேக் பட்டனோடு வருகிறார். 2 பேரும் உரையாடுகிறார்கள். 2 பேருக்கும் வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதம் நீண்டு போகிறது, சண்டை வருகிறது. ஒரு கட்டத்திலே தன்னுடைய கையில் இருக்கிற துப்பாக்கியை எடுத்து நான் உன்னை சுட்டு விடுவேன் என்று சொல்லி கூட மனைவியை ஒன்றை மிரட்டுகிறார். உடனே அந்த பெண்ணும் ஆங்கிலத்தில் நீ வேண்டுமானால் எங்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த பெண் பேசுவதாக அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற கருத்துகள் 1929ஆம் ஆண்டு பெண்ணுரிமையை பற்றி அந்த பெண் பேசப்பட்ட ஒரு கருத்துக்களாக வந்திருக்கிற சில கருத்துக்களை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். No man ever feels that a woman has her ego as well. She has as much right as a man to think for herself and to act for herself. Man wants that she must be a good wife. In other words, a licensed prostitute. Now the woman stands up, revolt against the shames of religion, tradition, morality and culture.